தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் பிடிக்கப்பட்ட அரிசி கொம்பன் யானையை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்க வனத்துறையினர் லாரியில் அழைத்து செல்கின்றனர். கோவில்பட்டி வழியாக களக்காடு வழியில் செல்லும் போது வெப்பத்தின் தாக்கத்தால் யானை பாதிக்கப்படாமல் இருக்க வனத்துறையினர் அதன் மீது தண்ணீரை பீச்சடித்து ஆசுவாசப்படுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், விவரங்கள். நந்தா, தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 8 தினங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அரிசி கொம்பனால் அங்கு உள்ள மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்பு மயக்க ஊசி செலுத்தி அரிசி கொம்பன் யானையை பிடித்தனர். இதைத் தொடர்ந்து அரிசி கொம்பன் யானை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள களக்காடு பகுதியில் விடப்பட உள்ளது. அதற்காக இன்று காலையில் தேனி மாவட்டத்தில் மிகுந்த பாதுகாப்புடன் வனத்துறையினர் அரிசி கொம்பனை நெல்லைக்கு அழைத்து சென்றனர். அப்படி நெல்லைக்கு அழைத்து கொண்டு செல்வதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தோட்டலாம்பட்டி விளக்கு பயில் வந்தபோது கடுமையான வெயில் காரணமாக அந்த அரிசி கொம்பன் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக கோவில்பட்டி தீயணைப்பு வரவழைக்கப்பட்டு தண்ணீரை பீச்சி அடிச்சனர். அந்த அரிசி கொம்பனுடைய முகப்பகுதி மட்டும் விட்டு மீதி உடல் இருக்கிற மற்ற பகுதிகள் எல்லாமே தீயணைப்பு கொஞ்சம் தண்ணீர் பீச்சி அடிச்சனர். இருந்த போதிலும் அது மயக்க நிலை இருந்த போதிலும் அந்த அரிசி கொம்பன் யானை கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்ததால் கொஞ்சம் அச்சத்தோடு தான் அந்த தண்ணீரை பீச்சி எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து பலத்த வனத்துறை பாதுகாப்புடன் மீண்டும் அரிசி கொம்பன் யானை திருநெல்வேலி நோக்கி சென்று பயணித்துக் கொண்டிருக்கு. நன்றி மகேஸ்வரன், விரிவான விவரங்களுக்கு.